பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹74.48 டீசல் விலை லிட்டருக்கு ₹70.80 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் பெட்ரோல் நேற்றைய விலையிலிருந்து 7 காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு ₹74.48 டீசல் நேற்றைய விலையிலிருந்து 8 காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு ₹70.80 விற்பனை செய்யப்படுகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தண்ணீரின்றி பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சிதம்பரம் அடுத்த புதுச்சத்திரம் பகுதியில் 1000 ஏக்கருக்கு மேல் நெல் நடவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்நிலையில் போதிய தண்ணீர் இல்லாமல் காய்ந்த நிலங்கள் பாலமாக வெடித்துள்ளதாகவும் தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த கோட்டாக்குடி கிராமத்தில் ஒரு பசுமாடு 2 கன்றுகளை ஈன்றுள்ள சம்பவம் மக்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கால்நடை மருத்துவமனை 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைத்துள்ளதால் கோட்டாக்குடி கிராமத்திற்கு அருகில் கால்நடை மருத்துவமனை அமைத்து தர வேண்டும் என அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே புயலால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தை பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புயல் பாதிப்பு ஏற்பட்டு 100 நாட்களுக்கு மேலாகியும் அரசு அறிவித்த நிவாரணத் தொகை மற்றும் நிவாரணப் பொருட்கள் முழுமையாக சென்றடையவில்லை எனில் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் மாவட்டம் கடவூரில் லஞ்சம் வாங்கிய வட்டாட்சியர் கைது செய்யப்பட்டார். கொல்லுத்தண்ணிப்பட்டியை சேர்ந்த சார்லஸ் பட்டாவில் பெயர் மாறுதலுக்காக வட்டாட்சியர் கற்பகத்திடம் முறையிட்டுள்ளார். அதற்கு கற்பகம் ₹2500 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சார்லஸ் ₹2500 லஞ்சமாக கொடுக்கும்போது கற்பகம் கையும் களவுமாக பிடிபட்டார். தூத்துக்குடியில் நகர போக்குவரத்து சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளி ரம்பா பள்ளி மாணவர்களுடன் இணைந்து வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். சென்னை மதுரவாயல் அருகே நரேஷ்குமார் என்பவர் கொத்தடிமைகளாக வாழும் மக்களின் துயர் துடைக்கும் வகையில் நிதி திரட்டும் சைக்கிள் பயணத்தை தொடங்கியுள்ளார். இவர் 12 நாடுகளின் வழியே தனது சாகச பயணத்தை தொடங்கி கொத்தடிமைகளாக வாழும் மக்களின் நலனுக்காக நிதி திரட்ட உள்ளதாகவும் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் வீதம் 90 நாட்களில் இந்த பயணத்தை முடிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் செம்பனார் கோவிலில் வேளாண்மை துறை மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலையம் இணைந்து வேளாண் திருவிழாவை நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் துவக்கி வைத்த இவ்விழாவில் பாரம்பரிய நெல் வகைகள், திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள், கூட்டு பண்ணை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டது. மதுரை மேலூர் அருகே போலி தங்க கட்டிகளை கொடுத்து பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக பாதுகாப்பு படை வீரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மீனாட்சிபுரத்தை சேர்ந்த சுதர்சனா என்பவரிடம் அதே ஊரை சேர்ந்த ராஜஸ்தானில் பணிபுரிந்து வரும் பாதுகாப்பு படை வீரரான மருது பாண்டியன் 3 கிலோ எடை கொண்ட 4 தங்கக்கட்டிகளை 13 லட்சத்திற்கு விற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விற்கப்பட்ட தங்கக்கட்டிகள் போலி என்பதை அறிந்த சுதர்சனா கீழவல காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். கும்பகோணம் அருகே உள்ள ஞானாம்பிகை சமேத சாரா பரமேஸ்வரர் கோவிலில் மாசி மாத சூரிய பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவையாறு அடுத்த விளாக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கல்வி சீர்வரிசை வழங்கும் விழா நடைபெற்றது. அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து பள்ளிக்கு தேவையான டேபிள், சேர், மண்வெட்டி, இரும்பு தட்டு, நோட்டுகள், பேனாக்கள், பீரோ போன்ற பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். ராமநாதபுரம் மண்டபம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பொதுமக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் குவிந்து வருகின்றன. நாள் ஒன்றுக்கு சுமார் 6000 விண்ணப்பங்கள் குவிந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை ஓவியங்கள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியிலும் மண்டபம் ஊராட்சி ஈடுபட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறியில் புதியதாக அமைக்கப்பட உள்ள குடிநீர் அபிவிருத்தி திட்டத்தினை முதல்வர் பழனிசாமி காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். இப்பகுதியில் வசிக்கும் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் போதிய குடிநீரின்றி தவித்து வந்த நிலையில் 2011ஆம் ஆண்டு 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட இத்திட்டத்தின் பணிகளை தற்போது முதல்வர் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார்.
கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளின் மாநில சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்தி 21 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சென்னை நகர் பிரிவு டிஎஸ்பி சங்கர் மற்றும் ஆய்வாளர் சங்கர சுப்பிரமணியம் தலைமையில் 13 பேர் கொண்ட குழுவினர் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை செய்தனர். தென்னை விவசாயிகள் சங்க பொதுக்குழு மற்றும் வறட்சி நிவாரண நிதி விநியோகம் தொடர்பான கூட்டம் ராமநாதபுரத்தில் நடந்தது. இதில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், இலவச மின் இணைப்பிற்கு காத்திருக்கும் தென்னை விவசாயிகளுக்கு துரிதமாக இணைப்பு வழங்க வேண்டும், மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை ஆழப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மது அருந்த பணம் தர மறுத்த மனைவியை குத்தி கொலை செய்வதற்கு ஆயுள் தண்டனை விதித்து திருவள்ளூர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடம்பத்தூர் அடுத்த வெண்மனப்புதூரை சேர்ந்த நடராஜன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர். இந்நிலையில் குடிப்பதற்கு பணம் கேட்டு மனைவி சாந்தியிடம் தகராறு செய்துள்ளார். பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த அவர் சாந்தியை கத்தியால் குத்தி கொலை செய்தார். இவ்வழக்கில் நடராஜனுக்கு ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ரகசியம் என்றும் அதனை வெளியில் செல்ல தயாராக இல்லை என்றும் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் 2 ஆண்டு சாதனையை விளக்கும் வகையில் தஞ்சையில் நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். இந்தியாவிற்கு எதிராக தீவிரவாதிகளும் பாகிஸ்தானும் நடவடிக்கை எடுக்க முயன்றால் அதனை எதிர்க்கும் வலிமை இந்திய ராணுவத்திற்கு உள்ளது என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கரூர் வடக்கு பாளையம் ஊராட்சி பகுதியில் பொதுமக்களிடம் மனுக்கள் பெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் இதனை தெரிவித்தார்.